ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. அன்பு எனும் அருளாசி பெற்ற ஆன்மாக்கள் இறைவனோடு கொண்ட தொடர்பு நிலையினை உணர்ந்திருப்பர். மனிதர்கள் ஓயாது சிந்திப்பதன் மூல காரணம் மாயை ஒன்றே. சிந்தனைகளை குறைத்து ஒருநிலை கொண்டு வாழக் கற்றறிந்தால் மனம் என்பது இறை லயத்தினில் நிலைத்திருக்கும். கால பைரவராகிய யாம் எச்சரிக்கை மணியோசைதனை எழுப்பிய நிலையிலும் மானுடர்கள் அறியாமையில் உழல்கின்றனர். உணர்ந்து நின்றிடும் அகத்தியரின் அன்பு சீடர்களும் ஒருநிலை சிந்தனை கொண்டு உலகம் உய்வுற போராடத் தவறுகின்றனர். சிவனார் விரிகின்றார் எனில் பரமாத்மா எனும் நிலையே விரிந்து செயல்புரிகின்றது என்றே பொருள்படும். விடுபட்ட ஆன்மத் துகள்கள் மீண்டும் சிரசினை வந்தடைந்தால் மாத்திரமே மானுட ஆன்மாக்கள் விழித்து விண்ணேறிட இயலும். அதன் பொருட்டே அகத்தியர் மாபெரும் செயல்களை ஏற்றுள்ளார். நிகழவுள்ள நிகழ்வுகள் குறித்து அனைவரும் அறிய வேண்டும். வெகு சில ஆன்மாக்களே உணர்ந்து செயல்புரிகின்றனர். அகத்தியரின் ஆன்ம ஒளி அடங்கிய 108 சிவலிங்க ரூபங்கள் யாவும் அனுதினமும் அகத்திய மகானால் பூஜிக்கப்படுகின்றது. இதனை பெற்றிடும் பாகியம் பெற்றவர்கள் சிந்தனையில் ஒருநிலை கொண்டிருப்பர். மற்ற பிற ஆன்மாக்களை விழிப்படையச் செய்திடும் சிந்தனை ஒன்றே ஓங்கியிருக்கும். அனுதினமும் விரிகின்ற சிவத்துளிகளை நாமம் இட்டு அழைத்து பூஜியுங்கள். அதன் மூலம் உங்களது ஆத்ம பலம் பெருகும், ஆன்மா உருகும், விரியும், மலரும், அன்பும் பெருகும். விரைந்து ஆன்ம ஆற்றல்களை உணர்ந்துவிட அனைவரும் முற்படல் வேண்டும். 23ஆம் சிவத்துளியாக உருவாகி ஆன்மாவின் ஆற்றல்களாய் உட்கலக்க உள்ள சிவ ஆற்றல் என்பது எச்சரிக்கை மணியோசைதனை அனுதினமும் எழுப்பும் ஆற்றல் பெற்றது. விரைந்து விண்ணேற வேண்டும். அனைத்து ஆன்மாக்களையும் விழிப்புறச் செய்ய வேண்டும். காலம் குன்றி உள்ளது எனும் தத்துவ நிலையினை போதிக்கும் சக்தி பெற்ற ஸ்ரீ கபாலீஸ்வரர் எனும் சிவத்துளி வெளிப்பட்டு விரிந்து செயலாற்றும். சோமவார தினம் அதிலே அற்புத சிவத்துளியானது வெளித்தோன்றி சிந்தனைகளை குவித்து கபாலத்தினில் நிலை நிறுத்திட உதவிடும். கபாலி என்றும் காபாலி என்றும் போற்றப்படும் சிவனாரின் அம்சமானது கபால ஓட்டினையே அதிரச் செய்திடும் ஆற்றல் பெற்றது. ஆன்மத் துகளின் பாதரச சக்தியானது ஒளியாய் உருகி கபாலத்தையும் உருக்கும் திறன் பெற்றிருக்கும். ஒரு மனிதனின் கபாலம் அதிர்ந்தால் எவ்விதம் அமைந்திருக்கும் என்பதனை சிவலிங்க பூஜை புரியும் அனைவரும் உணரக் கடவது. சோமவார தினம் அதிலே சிவனாரை ஆழமாய் அர்ச்சித்து அபிஷேகித்து பூஜித்து நிற்பவர்கள் யாவரும் மனம் உருகி ஸ்ரீ கபாலீஸ்வரரே போற்றி வருக என்றே அழைத்தல் வேண்டும். உடன் மண்டை ஓடு எனும் கபாலம் அதிர்வதனையும் உணர்ந்திடலாம். கபாலத்தை அதிரச் செய்தால் மனிதர்களின் புறச்சிந்தனைகள் குன்றி அகச்சிந்தனைகள் மலரும். இறைவனின் இயக்கம் புரிபடும். கால பைரவராகிய யாம் ஏன் காலம் துறந்து இயங்கிட முற்படுகின்றோம் என்றும், ஏன் அகத்தியர் ஆன்மாக்களை காப்பாற்றிவிட
முனைந்து போராடுகின்றார் என்றும் உணர்ந்திடலாம். எதிர்காலம் என்பது காக்கப்படல் வேண்டும் எனில் கபால ஈஸ்வரரின் துணையினையே நாடிடல் வேண்டும். அன்பான ஆசிகள்.